ஓம் சாந்தி. பிப்ரவரி 18, 2025 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு வீட்டிற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதே உங்களின் கடமையாகும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் நிச்சயமாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்காக ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு விடயத்தில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும்? பதில்: வெளிப்படுகின்ற புதிய கருத்துக்கள் அனைத்தையும் குறித்துக் கொள்வதில் நீங்கள் ஆர்வமுடையவராக இருக்க வேண்டும். ஏனெனில் இக்கருத்துக்கள் அனைத்தையும் நினைவில் வைத்திருப்பது சிரமமாகும். ஏனையோருக்கு விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் குறிப்புகளை பயன்படுத்த முடியும். எவ்வாறாயினும் நீங்கள் கருத்துக்களை குறித்துவிட்டு உங்கள் குறிப்பேட்டை ஒரு புறத்தில் வைத்து விடுவதாக இருக்கக்கூடாது. அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்கின்ற குழந்தைகள் குறிப்புகள் எடுப்பதில் மிகவும் ஆர்வம் உடையவராக இருக்கின்றார்கள். பாடல்: உலகில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் உங்கள் இதயத்தில் ஒரு பூட்டை பூட்டிவிட்டார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் என்ற வார்த்தைகளை ஒரே ஒரு தந்தை மாத்திரமே கூறுவார். ஆன்மீக தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களை தனது ஆன்மீக குழந்தைகள் என அழைக்க முடியாது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தையே உள்ளார் என்பதையும் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மக்கள் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் மாயை அவர்களுக்குள் எந்த முறையில் பிரவேசிக்கிறாள் என்றால் அவர்கள் தந்தையை சர்வ வியாபி என அழைக்கிறார்கள். எனவே அது தந்தைத்துவம் ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யம் பழைய உலகிலேயே உள்ளது. புதிய உலகில் இறை ராஜ்யம் எனவும் அழைக்கப்படுகின்ற ராமராஜ்யம் உள்ளது. இவ்விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. நிச்சயமாக இறை ராஜ்யமும் அசுர ராஜ்யம் என இரண்டு ராஜ்யங்கள் உள்ளன. புதிய உலகமும் பழைய உலகமும் உள்ளன. நிச்சயமாக தந்தையே புதிய உலகை உருவாக்குபவர். புதிய உலகை பற்றியோ அல்லது பழைய உலகை பற்றியோ உலக மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் எதனையும் அறியார்கள். முன்னர் நீங்களும் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள். புதிய சந்தோஷ உலகை உருவாக்குபவர் யார்? ஏன் பழைய உலகில் துன்பம் உள்ளது? நரகம் எவ்வாறு சொர்க்கமாக மாறுகிறது? இவ்விடயங்களை எவருமே அறியார். இவ்விடயங்களை மனிதர்கள் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். தேவர்களின் சிலைகள் உள்ளதால் ஆதி சனாதன தேவராஜ்யம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அது இப்பொழுது இல்லை. இப்பொழுது மக்களாட்சியே உள்ளது. தந்தை பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். சிவபாபா பாரதத்தில் பிரவேசித்து என்ன செய்கிறார் என்பது பாரத மக்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்களது சொந்த தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் திருமூர்த்தியினதும் தந்தை சிவனினதும் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மக்கள் கூறுகின்றார்கள், பிரம்மதேவர், விஷ்ணு தேவர், சங்கர தேவர். பின்பு அவர்கள் பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்களே அவர்களுக்கு திருமூர்த்தி சிவனின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். சந்தர்ப்பங்கள் எவையாக இருப்பினும் தந்தையின் அறிமுகத்தை அனைவரும் பெறும்போது அவர்களால் தந்தையிடம் இருந்து தங்கள் ஆஸ்தியை பெற முடியும்.
நீங்கள் உங்களது ஆஸ்தியை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மேலும் பலர் தங்களுடைய ஆஸ்தியை இன்னமும் பெற உள்ளனர். ஒவ்வொரு வீட்டிற்கும் தந்தையின் செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வது எங்கள் கடமையாகும். உண்மையில் தந்தை மாத்திரமே தூதுவர் ஆவார். தந்தை உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். பின்னர் நீங்கள் ஏனையோருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். திருமூர்த்தி சிவனே பிரதான விடயமாகும். இதுவே எங்கள் இறை அரசாங்கத்தின் லட்சினை, கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். இதன் சரியான அர்த்தத்தை அரசாங்கத்தவர்களால் புரிந்து கொள்வதில்லை. அவர்களும் சக்கரத்தை ஒரு சுழலும் சக்கரமாக காட்டியுள்ளார்கள். அதில் சத்தியமே வெல்லும் என எழுதப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவை சமஸ்கிருத வார்த்தைகள். தந்தையே சத்தியமானவர். அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற உண்மையான விளக்கத்தின் மூலம் நீங்கள் முழு உலகையும் வெற்றி கொள்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த கல்வியின் மூலம் உண்மையில் நீங்கள் சத்திய நாராயணன் ஆகுவீர்கள் என கூறும்போது நான் உங்களுக்கு சத்தியத்தையே கூறுகிறேன். அம்மக்கள் பல்வேறு அர்த்தங்களை அதிலிருந்து எடுக்கின்றார்கள். நீங்கள் இதன் அர்த்தத்தையும் அவர்களிடம் வினவ வேண்டும். பாபா பல்வேறு முறைகளில் விளங்கப்படுத்துகின்றார். ஓர் ஆற்றங்கரையில் ஒன்று கூடல்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் நீங்கள் அங்கு சென்று கங்கையால் தூய்மையாக்குபவர் ஆக முடியாது என விளங்கப்படுத்த வேண்டும். ஓர் ஆற்றங்கரையில் ஒன்று கூடல்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் நீங்கள் அங்கு சென்று கங்கையால் தூய்மையாக்குபவர் ஆக முடியாது என விளங்கப்படுத்த வேண்டும். ஆறுகள் கடல்களில் இருந்து உற்பத்தி ஆகின்றன. கடல் நீரில் இருந்து ஆறுகளின் நீர் வெளிப்படுகின்றது. ஞான கடலில் இருந்து ஞான ஆறுகள் தோன்றுகின்றன. இப்பொழுது தாய்மார்களாகிய உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. வாயிலிருந்து நீர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கௌமுக் பசுவின் வாயிருக்கும் இடங்களுக்கு செல்லுங்கள். அவர்கள் அதை கங்கை நீர் என நம்புகின்றார்கள். நன்றாக கற்றவர்களாலும் எப்படி கங்கை நீர் அதிலிருந்து வெளிப்பட முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. சமய நூல்களில் அம்பு தைத்த இடத்தில் கங்கை நீர் வெளிப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இவை ஞானத்துக்குரிய விடயங்கள் ஆகும். அர்ஜுனன் எய்த அம்பு தைத்த இடத்தில் கங்கை தோன்றியது என்றில்லை. மக்கள் வெகு தொலைவுக்கு யாத்திரைகள் செல்கின்றார்கள். கங்கை சங்கரின் ஜடாமுடியில் இருந்து தோன்றுவதாகவும் கூறப்படுகிறது. அந்த நீரில் நீராடுவதால் மனிதர்களால் தேவதைகளாக மாற முடியும் எனவும் கூறப்படுகின்றது. சாதாரண மனிதரிலிருந்து தேவர் ஆகுவது ஒரு தேவதையாக மாறுவதை போன்றதாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இதனாலேயே பாபா இந்த படங்களை உருவாக்கி வைத்துள்ளார். திருமூர்த்தி சிவனின் படத்தில் அனைத்து ஞானமும் உள்ளது. அவர்களுடைய திருமூர்த்தியின் படத்தில் ஞானத்தை கொடுப்பவர் சிவன் இருக்க மாட்டார். ஞானம் பெற்றவர்களின் ரூபங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இப்போது நீங்கள் திருமூர்த்தி சிவனின் படத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். உச்சியில் ஞானத்தை கொடுப்பவரின் ரூபம் உள்ளது. பிரம்மா அவரிடமிருந்து ஞானத்தை பெற்று பின்னர் இந்த ஞானத்தை பரப்புகின்றார். இதுவே இறை தர்மம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான பொறிமுறை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தேவ தர்மம் பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் உண்மையான தர்மத்தை இனம் கண்டுவிட்டீர்கள்.
கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிப்பதால் நீங்கள் பெருமளவு சந்தோஷம் அடைகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களின் சந்தோஷத்திற்கு எல்லையே இருக்கக்கூடாது. ஸ்ரீகிருஷ்ணர் அன்றி அசரீரியான சிவனே கடவுளாவார். ஒரே ஒருவரே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர் என தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். சத்திய யுகம் சர்க்கதி எனவும் கலியுகம் சீரழிவு எனவும் அழைக்கப்படுகின்றன. புதிய உலகம் புதியது எனவும் பழைய உலகம் பழையது எனவும் அழைக்கப்படுகின்றது. உலகம் பழையது ஆகுவதற்கு இன்னமும் 40,000 வருடங்கள் இருப்பதாக மக்கள் நம்புகின்றார்கள். அனைவரும் மிகவும் குழப்பம் அடைந்துள்ளனர். தந்தையை தவிர வேறு எவராலும் இவ்விடயங்களை விளங்கப்படுத்த முடியாது. பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதுடன் ஏனைய அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். எனது வழிகாட்டல்களை பின்பற்றுபவர்கள் தேவர்கள் ஆகுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் இவ்விடயங்களைப் பற்றி அறிவீர்கள். புதிதாக வருபவர்கள் எதனை புரிந்து கொள்வார்கள்? பூந்தோட்டத்தை ஆயத்தம் செய்து தயார்படுத்துவது பூந்தோட்டக்காரர்களாகிய உங்களின் பணியாகும். பூந்தோட்டத்தின் அதிபதி தொடர்ந்தும் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். புதிதாக ஒரு நபரை பாபா சந்தித்து அவருக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்றில்லை. அது பூந்தோட்டக்காரர்களாகிய உங்கள் பணியாகும். உதாரணமாக, பாபா கல்கத்தா செல்லும் பொழுது அங்குள்ள குழந்தைகள் தங்கள் அலுவலர்கள், நண்பர்கள் போன்றவர்களையும் பாபாவை சந்திக்க வரும்படி அழைப்போம் என நினைக்கின்றார்கள். பாபா கூறுகின்றார், அவர்கள் எதனையுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது நீங்கள் பாபாவின் முன்னால் மூடர்களை கொண்டு வருவது போன்றதாகும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், ஒரு பொழுதும் பாபாவின் முன்னால் புதியவர்களை அழைத்து வராதீர்கள். விளங்கப்படுத்துவது பூந்தோட்டக்காரர்களின் வேலையே தவிர பூந்தோட்ட சொந்தக்காரரின் பணியல்ல. பூந்தோட்டக்காரரின் பணி தோட்டத்தை தயார் செய்வதாகும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். இதனாலேயே பாபா ஒரு பொழுதும் புதிய குழந்தைகளை சந்திப்பது இல்லை. எனினும் சில வேளைகளில் ஒரு கணப்பொழுது பார்வையை விரும்பும் விருந்தினர்கள் அவர்கள் வீட்டிலிருந்து கேட்பார்கள், நாங்கள் பாபாவை சந்திக்க ஏன் நீங்கள் விடுவதில்லை? பலர் சங்கராச்சாரியரும் செல்கின்றார்கள். சங்கராச்சாரியாருக்கு இப்பொழுது இந்நேரம் பெரும் அந்தஸ்து உள்ளது. அவர் சிறந்த கல்வி அறிவை பெற்றவர் ஆயினும் அவர் விகாரத்தின் மூலமே பிறப்பெடுத்தவர் ஆவார். ஆலயத்தின் தர்ம கர்த்தாக்கள் யாரையாவது கதியில் பதவி ஆசனம் அமர்த்துவார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள். தந்தையே இங்கு வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பழைய சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். இவர் தனது பிறப்பை அறிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு சக்கரத்தின் கால எல்லையும் 100,000 வருடங்கள் என சமய நூல்களில் கூறப்பட்டுள்ளது. மனிதர்களால் அந்த அளவு பிறவிகளை எடுக்க முடியாது. பின்னர் நீங்கள் மிருகங்களாகவும் பிறவி எடுக்கின்றீர்கள் என அவர்கள் கூறுவதுடன் 8.4 மில்லியன் உயிரினங்கள் என எண்ணிக்கையையும் அதிகரித்து விட்டார்கள். மக்கள் எதனை கேட்டாலும் அவர்கள் தொடர்ந்தும் தலையசைத்து அது சரிதான் என சொல்கிறார்கள். சமய நூல்களில் உள்ள அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கு உரியவை. கல்கத்தாவில் அவர்கள் அழகிய தேவ தேவியர்களின் சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் அவற்றை அழகாக அலங்கரித்து பின்னர் அவற்றை மூழ்கடிக்கின்றார்கள். அவர்கள் விவேகமற்ற சிறு குழந்தைகள் போல் ஆகுவதைப் போன்று அது உள்ளது.
அவர்கள் முற்றிலும் அப்பாவிகள். இது நரகம் என்பதையும் சொர்க்கத்தில் எல்லையற்ற சந்தோஷம் உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுதும் எவராவது மரணிக்கும் பொழுது இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என மக்கள் கூறுகின்றார்கள். ஆகவே சொர்க்கம் நிச்சயமாக ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது இப்பொழுது இல்லை. ஸ்வர்க்கம் நிச்சயமாக நரகத்தின் பின்னர் வரும். இந்த விடயங்கள் அனைத்தையும் பற்றி நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஏனையோர் இதில் சிறிதளவேனையும் அறியார்கள். எனவே புதிதாக வருபவர்கள் பாபாவின் முன்னால் அமர்ந்திருந்து என்ன செய்வார்கள்? ஆகவே அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்கின்ற பூந்தோட்டக்காரர்கள் தேவைப்படுகின்றார்கள். இங்கு பல பூந்தோட்டக்காரர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஒரு புதிய மாணவர் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அமர்ந்தால் அவர் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார். இந்த ஞானமும் புதியதே. பாபா கூறுகின்றார், நான் அனைவரையும் தூய்மை ஆக்குவதற்காக வந்துள்ளேன். என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தற்போது ஆத்மாக்கள் அனைவரும் தமோ பிரதானாக உள்ளனர். இதனாலேயே ஆத்மாவே பரமாத்மாவும் என அவர்கள் கூறுகின்றார்கள். பரமாத்மா அனைவரிலும் இருக்கின்றார் என்றால் தந்தை இங்கு அமர்ந்திருந்து அத்தகைய மக்களுடன் பிரயத்தனம் செய்ய மாட்டார். முட்களை மலர்களாக மாற்றுவது தோட்டக்காரர்களாகிய உங்கள் பணியாகும். பக்தி இரவு என்பதையும் ஞானம் பகல் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் நினைவு செய்யப்படுகின்றது. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு நிச்சயமாக பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். இந்த அளவு பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளை உடைய பிரம்மா யார் என கேட்பதுடன் இந்த அளவு பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகளை உடைய பிரம்மா யார் என கேட்கும் அளவிற்கு அவர்களில் எவருக்கும் அறிவு இல்லை. பிரஜாபிதா பிரம்மா மிகவும் பிரபலியமானவர் என்பதுடன் அவர் மூலமே பிராமண தர்மம் உருவாக்கப்படுகிறது. பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள் என மக்கள் கூறுகின்றார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை பிராமணர்கள் ஆக்கி பின்னர் தேவர்கள் ஆக்குகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வெளிவரும் அனைத்து புதிய கருத்துக்களையும் குறித்துக் கொள்வதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். இந்த விடயங்களை மிக நன்றாக புரிந்து கொள்ளும் குழந்தைகள் குறிப்புகள் எடுப்பதில் கவனமாக இருப்பார்கள். இக்கருத்துக்கள் அனைத்தையும் நினைவில் வைத்திருப்பது கடினம் என்பதால் குறிப்பு எடுப்பது நல்லது. குறிப்பு எடுத்ததன் பின்னர் வருகின்ற எவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் குறிப்புகளை எடுத்த பின்னர் குறிப்பு புத்தகத்தை ஒரு புறம் விட்டுவிடுவதோ உங்களுக்கு புதிய கருத்துக்கள் கொடுக்கப்படும் பொழுது பழைய குறிப்பு புத்தகத்தை ஒரு புறம் வைப்பதாகவோ இருக்கக்கூடாது. நீங்கள் பாடசாலையில் கற்று முன்னேறும் போது நீங்கள் முன்னர் கற்ற புத்தகங்களை வைத்திருக்கிறீர்கள். அனைத்துக்கும் முதலில் இங்கு நீங்கள் இவ்விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும். பின்னர் இறுதியில் கூறுகின்றீர்கள், மன்மனா பவ. தந்தையும் உலக சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். இதுவே பிரதான விடயமாகும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதுவே யோக அக்னி என அழைக்கப்படுகிறது. கடவுள் ஞானக்கடலும் மனிதர்களோ சமய நூல்களின் கடல்களும் ஆவார்கள். தந்தை எந்த சமய நூல்களையும் உரைப்பதில்லை. அவரும் சமய நூல்களை உரைத்தால் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தின் சமய நூல்களின் சாராம்சத்தை கூறுகின்றேன். மக்கள் முதலில் பாம்புகளுக்கு மகுடியை வாசித்து அவற்றை பிடித்து அவற்றின் நஞ்சை அகற்றுகின்றார்கள். தந்தையும் நீங்கள் நஞ்சை அருந்துவதை நிறுத்துகின்றார். மனிதர்கள் அந்த நஞ்சின் மூலம் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டனர். தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தையும் துறந்து விடுங்கள். எவ்வாறாயினும் அவர்கள் அவற்றை துறப்பதில்லை.
தந்தை உங்களை அழகானவர்கள் ஆக்குகின்றார். இருப்பினும் சிலர் வீண்டு தங்கள் முகங்களை அழுக்காக ஆக்குகின்றார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஞான சிதையில் அமர்த்துவதற்கு வருகின்றார். ஞான சிதையில் அமர்வதால் நீங்கள் உலகை வென்ற உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். அச்சம், நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. உண்மையான தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு நீங்கள் கருவிகளாக இருப்பதையிட்டும் கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதாலும் சதா சந்தோஷமாக இருங்கள். எங்கள் தேவ தர்மமே பெருமளவு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒன்றாகும். 2. நீங்கள் பூந்தோட்டக்காரர்களாகி முட்களை மலர்களாக்கும் சேவையை செய்ய வேண்டும். தந்தைக்கு முன்னால் அவர்களை அழைத்து வருவதற்கு முன்னர் நீங்கள் அவர்களை நன்றாக தயார் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பழைய சரீரங்களையும் பழைய உலகையும் மறந்து வாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பீர்களாக. நீங்கள் உங்களின் பழைய சரீரங்களையும் பழைய உலகையும் மறந்து பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பீர்களாக. சங்கமயுக மேன்மையான ஆத்மாக்கள் அமர்வதற்கான இடம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் ஆகும். கல்பம் முழுவதிலும் வேறு எந்த வேளையிலும் உங்களால் இத்தகையதொரு சிம்மாசனத்தை பெற முடியாது. நீங்கள் தொடர்ந்தும் உலக ராஜ்யத்தில் அல்லது பிராந்திய ராஜ்யத்தில் சிம்மாசனங்களை பெறுவீர்கள். ஆனால் இந்த சிம்மாசனம் இருக்காது. இது எத்தகைய பெரிய சிம்மாசனம் என்றால், நீங்கள் நடக்கும் போதும் உலா வரும்போதும் உண்ணும் போது உறங்கும் போதும் சதா இந்த சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருப்பீர்கள். பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் எப்போதும் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் தமது பழைய சரீரங்களையும் பழைய உலகையும் மறந்திருப்பார்கள். அவர்கள் அவற்றை பார்த்தும் பார்க்காதிருப்பார்கள். ஸ்லோகம். எல்லைக்கு உட்பட்ட பெயர், புகழ் அல்லது கௌரவத்தின் பின்னால் துரத்தி செல்வது என்றால் உங்களின் நிழலையே துரத்தி செல்லுதல் என்று அர்த்தம். எல்லைக்கு உட்பட்ட பெயர், புகழ் அல்லது கௌரவத்தின் பின்னால் துரத்தி செல்வது என்றால் உங்களின் நிழலையே துரத்தி செல்லுதல் என்று அர்த்தம். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். புதிய கண்டுபிடிப்பானது நிலத்தின் கீழ் வைத்து உருவாக்கப்படுவதைப் போல் நீங்கள் எந்த அளவிற்கு மறைமுகமாக இருக்கிறீர்களோ, அதாவது எந்த அளவிற்கு அதிகமாக அகநோக்கில் இருக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு உங்களால் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். மறைமுகமாக இருப்பதன் மூலம் நீங்கள் சூழலிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக, ஏகாந்தத்தில் இருப்பதன் மூலம் உங்களின் கடைகின்ற சக்தியும் அதிகரிக்கும். மூன்றாவதாக, ஏகாந்தத்தில் இருப்பதென்றால் மாயையின் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருத்தல் என்று அர்த்தம். ஓம் சாந்தி.